இப்போ தக்காளி அரைச்சதை போட்டிருக்கோம். ஃபஸ்ட்டு கடுகு போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு போட்டு பூண்டு வதங்கிட்டு இப்போ தக்காளி சாறு போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது அந்த பச்சை வாசனை போட்டோம், அது வரைக்கும் நல்லா வதங்கிட்டோம். நல்லா முத்தின தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா இதுலேருந்து அந்த தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வரும், அதோடய டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அதுக்காக அதை வந்து போட்டு இப்போ எல்லாமே நல்லா வதங்கிட்டோம். வதங்கி முடித்து கத்திரிக்காயெலாம் போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபோனை வந்து அடுப்புக்கிட்ட வைக்க பயமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா ஒன்றுத்துக்கு காட்டுவேன் எப்படி செய்யலான்ட்டு. கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். மக்களே, இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்க வானலில். இது பார்த்திங்கன்னா தேங்காய் நல்லா முத்தின தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தக்காளி வெங்காயம் புளி கரிசல் வெங்காயம் பூண்டு நசுக்க வச்சுருக்கேன், கருவேப்பிலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் வெந்தயம் மிளகு மூணுத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு லாஸ்ட்டாக போடுறதுக்காக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காய் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா கத்திரிக்காவை கொஞ்சம் வீட்டில் விளைஞ்சது தான், நம்ம வீட்டில் இல்லை, நம்ம அம்மா வீட்டில். எண்ணெயிலேருந்து கத்திரிக்காய் எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டாச்சு. கடுகு நல்லா வெடித்து வரட்டும். வெடித்து வந்தோடனே பூண்டு போட்டுக்கணும். போன வேறு அடுப்புக்கிட்ட வச்சுட்டு பயமாக இருக்குது. ஓகே. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து இதை போட்டுக்கலாம். காளிமா இப்போ பாரு, இப்போ நீ வாங்குறத என்கிட்ட நீ